ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் வந்திருக்க இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குட்வில் டொனேஷன் சென்டர். ஸோ குட்வில் டொனேஷன் சென்டர் அப்படின்னா என்னன்றதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும், இல்லைனா ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போவாங்க. ஸோ அந்த மாதிரி போகிற பட்சத்தில் நம்மளோட ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ் எல்லாமே நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாது இல்லைங்களா. ஆனால் நல்ல கண்டிஷன்லேயே இருக்கும். ஸோ அதை கீழே ட்ராஷில் போடாமல் இந்த மாதிரி டொனேஷன் சென்டருக்கு முன்னாடி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அவங்க அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி இந்த ஸ்டோருக்குள்ளே வச்சுருவாங்க. கம்மியான விலைக்கு $1 $2 ரொம்ப கம்மியான விலைக்கு அதை கொடுப்பாங்க. மேபி டொனேட் பண்ணுவாங்க அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதனால் என்ன யூஸ்னால், ரொம்ப ஹைலியாக காசு போட்டு வாங்க முடியாதவங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸஸோ, டாய்ஸோ, ஹோம் டெக்கார்ஸு, வெசல்ஸு, ஹோம் அப்ளையன்சஸ் இந்த மாதிரி திங்ஸ் இந்த மாதிரி சென்டரில் வாங்கிக்கலாம். நீடி பீப்புள் இருப்பாங்க, இல்லை ரொம்ப எங்களாலலாம் அவ்வளோ அஃபோர்ட் பண்ணி ஹோம் அப்ளையன்ஸ் வாங்க முடியாதுங்க அப்படின்றவங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்க செகண்ட் ஹேண்ட் யூஸ்டு திங்ஸ் இந்த இடத்துல கிடைக்கும். ரொம்ப கம்மியான ப்ரைஸுங்க, ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சென்டர்லாம் ஏன் நம்ம ஊரில் இல்லைன்னு சொல்லி எனக்கு ரொம்ப தோணுச்சு. ஏன்னா இந்த மாதிரி விஷயம் நம்ம ஊரில் தான் மெயினாக தேவை. நிறைய நீடி பீப்புள் இருப்பாங்க. நம்ம யூஸ் பண்ணி வேண்டான்னு சொல்லி கீழே போடுற ஒரு பொருள் மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போதே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா இதனால் கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமாக இந்த இடத்துல யூஸ் ஆகுது. ஸோ இந்த ஐடியா இந்தியாவில் கொண்டு வரணுன்றது தான் என்னோடய அபிப்பிராயம். இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு டொனேஷன் சென்டர் இருந்தால் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா எவ்வளோ நீடி பீப்புள் இந்தியாவில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம நிறைய விஷயம் ட்ரெஸ்ஸஸ்ஸு இதெல்லாம் அளவுக்கு மீறி இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ அந்த மாதிரி அளவுக்கு மீறி இருக்க திங்ஸு, வேண்டான்னு சொல்லி தூக்கி போடுற திங்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு டொனேஷன் சென்டரில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது தேவைப்படுறவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எவ்வளோ அவங்களுடைய லைஃப்பை அவங்க லீட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எவ்வளோ உதவி நம்ம அவங்களுக்கு லைஃப்பில் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்றது தான் என்னோடய கான்செப்ட்டு. இது மாதிரி கூடிய சீக்கிரம் இந்தியாவில் கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். டெக்கார் ஐட்டம்ஸு பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் வீடியோ எடுத்திருக்கேன், அப்படியே பார்த்துட்டே வாங்க. இதை ஷார்ட்ஸில் என்னால் போட முடியாது, அதனால தான் லாங் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய திங்ஸ் இருக்குது. ஸோ நீங்களே பார்த்தீங்கனாலே ஆச்சரியப்படுவீங்க, இந்த மாதிரி திங்ஸ்லாம் கூடவா யூஸ்டு திங்ஸில் சேல்ஸ் பண்ணுறாங்கன்ட்டு. அதாவது இது செகண்ட் ஹேண்டு விலை கூட இல்லைங்க, அதை விட ரொம்ப கம்மியான ஒரு விலை, ஒரு $1 $2 அவ்வளோதான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்தியாவில் இருந்ததுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா. நம்மளுடைய எக்கனாமிக் கொஞ்சம் கூட அந்த பீப்புள் கொஞ்சம் ஸ்டாண்டர்டில் வர்றதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பாருங்கள் எவ்வளோ வெசல்ஸ், தோசைக்கல்லேருந்து எல்லாமே, பேன் எல்லாமே வச்சுருப்பாங்க. தேவைப்படுறவங்க அவங்க கேட்குற அந்த $1, ஏன்னா அவங்க வாஷ் பண்ணுறதுக்கான அந்த சார்ஜஸ், க்ளீன் பண்ணுறதுக்கான அந்த சார்ஜஸ் தான் வாங்குறாங்க. ஸோ இந்த கண்ணாடி கூட பார்த்திங்கன்னா ரீசேலுக்கு தாங்க இருக்குது, ஆல்ரெடி யூஸ்டு தான். ட்ரெஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சுங்க. ட்ரெஸ்ஸஸ்லாம் மோஸ்ட்லி நம்ம ஊர் ஆளுங்க ஒருத்தவங்க யூஸ் பண்ணுவாங்களா எனக்கு தெரியல. பட் உண்மையிலேயே இது பாவர்ட்டி நீடி பீப்புள் கண்டிப்பாக யூஸ் ஆகும், 100% யூஸ் ஆகும். இந்த மாதிரி கிளாஸஸ் கூட பாருங்கள், யூஸ்டு கிளாஸஸ் தான், எவ்வளோ வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி புது கிளாஸ் மாதிரி அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, இந்த மாதிரி ஒரு விஷயம் ஏன் நம்ம இந்தியாவில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன். நிறைய விஷயங்கள் பார்த்தேங்க. ஃபர்னிச்சர்ஸ் கூடங்க, ஃபர்னிச்சர்ஸ்லாம் இங்கே ரொம்ப காஸ்ட்லிங்க, வாங்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்படணும். பட் கொஞ்ச நாள் தான் இருந்துகிட்டே இந்த ஊரை விட்டு போயிடுவோம், அதுக்கப்புறம் தூக்கி போட்டு தான் போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி யூஸ்டு ஃபர்னிச்சர் வாங்குறதுல தப்பே இல்லை, நம்மளுக்கு நீடு தான் முக்கியம். ஸோ இந்த மாதிரி யூஸ்டு ஃபர்னிச்சர்லாம் பார்த்திங்கன்னா கம்மியான விலைக்கு, ரொம்ப கம்மியான விலைக்கு கிடைக்கும். இங்கே அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா எல்லாமே காஸ்ட்லிங்க. ஏன்னா $1 $83 கிட்ட வரும், மோர் ஆர் லெஸ். டெய்லி ரேட்டை பொறுத்து அது மாறும், 82 83 அப்படி மாறும். ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா, ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிளாங்கெட்ஸு, அப்படியே வரிசையாக பிளாங்கெட்ஸு, ப்ரொடக்டரு, கம்ஃபர்டர் எல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லிங்க இங்கே. ஸோ அந்த மாதிரி வாங்க முடியாதவங்களுக்கு இங்கே நம்ம கம்மியான ரேட்டுக்கு வாங்கிட்டு போகலாம். இந்த பாருங்கள், இந்த சோஃபா எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது நீங்கள் ஃபஸ்ட் ஹேண்டில் வாங்கி கண்டிப்பாக $100 மேலே இருக்கும். செகண்ட் ஹேண்டில் $15 தான். அதாவது செகண்ட் ஹேண்டுன்னு சொல்ல முடியாது, டொனேஷன் சென்டரில் ஒன்லி $15 தான் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி சைக்கிள்லாம் பாருங்கள், யூஸ்டு ஒன்ஸ் தான், ரொம்ப ரீசனபிள் ரேட்டுங்க. இப்போ நம்மளுக்கு புது சைக்கிள் கொடுத்து நம்ம குழந்தைங்களை இங்கே விளையாட வைக்க முடியாது, ஏன்னா எப்போ வேணால் நம்ம ஊருக்கு திரும்பி போவோம் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ்டு ஒன்ஸ் கூட வாங்கி கொடுக்கலாம். இது $7 தான்.
ஸோ 7 இன்ட்டு 83 நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க எவ்வளோ வருதுன்னு. அதே மாதிரி இந்த சைக்கிள் வந்து $4 கிட்ட தான் வருது. ஸோ இந்த அளவுக்கு தான் ரொம்ப கம்மியான ரேட்டில் வந்து விற்கிறாங்க. ஸோ இது வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டைப்ஸ் ஆஃப் வந்து கேர்ள் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க. ஸோ அதுதான் இதெல்லாம். ஃபர்னிச்சர்ஸுமே பார்த்திங்கன்னா பீரோஸ், அப்புறம் வந்து செஸ்ட் ட்ராயர்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. டிசைனான செஸ்ட் ட்ராயர்ஸ்லாம் கூட இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்குது, ஏன் நம்ம தூக்கி போடணும், அது வந்து தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணட்டுமே அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துட்டு போய்ட்றாங்க. அது தேவைப்படுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம வந்து கொஞ்ச நாள் தான் ஒரு ஊரில் இருக்க போகிறோம், அதுக்காக நம்ம வந்து நிறைய அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியாது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி வந்து வாங்கிட்டு போனோம். இது இந்த சில்வர் ட்ரெஸ்ஸர் பாருங்கள், $39 தான். ஸோ இது வந்து பாருங்கள் டிவிடி பிளேயரு, இதோட ஜம்போ ரிமோட் கண்ட்ரோல். இது சரியான பெரிய ஒரு ரிமோட் கண்ட்ரோலு. இந்த மாதிரி ரிமோட் கண்ட்ரோல் நான் பார்த்ததில்லை. இது விலை என்னன்னு சொல்லி பேக்கில் பார்க்கலாம், போட்டிருப்பாங்க கண்டிப்பாக. $10. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே அதோடைய இது பொறுத்து இருக்குது, வேல்யூ பொறுத்து அவங்க வந்து ஒரு சார்ஜ் வந்து பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா $20 தான் இவங்க வந்து எல்லா திங்ஸும் வந்து வைக்கிறாங்க. ஒரு வேல்யூ பொறுத்து அதுக்கு வந்து அவங்க ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் வந்து வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு டொனேஷன் சென்டர் கண்டிப்பாக இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணியே ஆகணுங்க. அதுதான் என்னோடய விஷ். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.